கர்த்தர் மகிழ்ந்ததாக இன்றைய வசனம் வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். கர்த்தர் மகிழ்ந்ததாக இந்த வசனம் பார்க்கும்போது எல்லா உலக காரியங்கள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு கடைசி வேதம் போட்டிருக்கோம். மரித்தோர் எல்லாம் கர்த்தர் முன்பாக நிற்பாங்களாம். எல்லா மரித்தோர்களும் எங்க கடல்ல மரித்தவங்க, நிலத்துல மரிச்சவங்க, பாதாளத்துக்கு எல்லாரும் நிற்பாங்க. அப்போ ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுமா. அவனுடைய கிரியை அவன் என்ன செஞ்சிருக்கானோ அதன்படி அவன் பலன் அடைவான்னு வேதம் சொல்லுது. நீங்க அப்ப அதுல பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படும்னு வேதம் சொல்லுது. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து நம்ம நியாயத்தீர்ப்பு கிடையாது. அதாவது அக்கினி கடலே கிடையாது. ஒண்ணும் பரிசுத்தமான பரலோகத்துக்கு போகும்ன்னு இருக்கும். அப்ப பாவத்தோடு இருக்கவனுக்கு சில சில ஊர் சில சில ஸ்தாபனத்தில அவங்க நித்தியமா தூங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சிலவங்க அத பத்தி பேச மாட்டாங்க. ஆனா வேதத்தில போட்டிருக்கு, அந்த ஜீவ புஸ்தகத்தில பேர் இல்லன்னா, அவன் அக்கினி கடல் தள்ளப்பட்டான்னு இருக்கு. அக்கினி கடல்னு போட்டிருக்கு. தெளிவா போட்டிருக்கு. அப்போ இந்த வேளையில நான் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைய நிதானிச்சுப்போம். நம்ம பேரு அந்த ஜீவ புஸ்தகம் இருக்க நம்ம வாஞ்சிப்போம். அதுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர்ட்ட கேட்போம். ஏன்னா அது எல்லாம் அவரோட கருத்து இருக்கிறது. ஒரு விஷயம் நமக்கு வீடு நம்ம பேரும் இருக்கணும். நம்ம குடும்ப பேரு எல்லாமே யார நேசிக்கணும். நம்ம ஒரு ஆள் நேசிச்சோம்னா, அது எப்படி தெரியும்? அவங்களுக்கு சாப்பாடு குடுத்தோம், 4 நகை குடுத்தோம், காசு குடுத்தோம்ல. அந்த ஆத்துமா ஏன்னா பூமியில நீ என்னதான் நேசிச்சு குடுத்தாலும், ஒரு பலத்தின் மிகுதி 80 வயசு அந்த அரௌண்ட் 80 கிரேஸ் பீரியட் கூட வருஷம் இருந்தா கூட, இந்த இடத்த காலி பண்ணி போணும். ஸோ நித்தியமா அவன் எங்க கழிக்க போறான்? நித்திய ஜீவனுக்குள்ளயா? பரலோகத்திலயா? இல்ல நித்தியமான அக்கினி கடல்லா? அப்ப அக்கினி கடலுக்கு ஏதோ ஒரு ஆத்துமா இருக்குதுன்னா, அந்த ஆத்துமாவ பரலோகத்துக்கு கொண்டு வரீங்க பிரயாசப்பட்டு, அவங்க ஜெபித்து அவங்கள நடத்துனீங்கன்னா, அதுதான் உண்மையா அவங்க நேசிக்கிறது. ஒருத்தவங்க உண்மையா நேசிக்கணும்னா, அந்த ஆத்துமாவ பரலோகத்துக்கு திருப்பிட்டீங்கன்னா, அதான் அந்த உண்மையா நேசிக்கிறீங்க அர்த்தம். இந்த வேலையில நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம பேர் முதல்ல ஜீவபுஸ்தகத்துல இருக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். வாஞ்சிப்போம். தினந்தோறும் அதுக்கு முயற்சி எடுப்போம். கிருபையா அத நோக்கி போவோம். அநேக ஜனங்களே அந்த ஜீவபுஸ்தகம் கொண்டு வரதுக்கு நம்மளும் ஒரு பாத்திரமா மாறணும். நம்ம பேர் இருக்கணும். நம்மளும் அநேகர் கொண்டு வர ஒரு பாத்திரமா மாறணும். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் பயன்படுத்துவார். சாட்சியா மாட்டுவார். இயேசு எல்லா இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமென்.